நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம உலக செய்திகள் ஜெனரலாக பேச போகிறோம். அந்த ஜெனரலான செய்திகளில் ஈரான் பற்றிய செய்திகள் இருக்குது. அப்புறம் பர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் தரோரே அவரை பற்றின ஒரு செய்தி இருக்குது. அது போக கொஞ்சம் அமெரிக்கா அதோட செய்தி கொஞ்சம் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்டாக பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் தரவுகளோடு சார்பு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஈரானோட வயலன்ஸ் ஒரு பக்கம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 14வது நாள் நீங்கள் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்து 3rd வீக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது செவரல் டிஸ்ட்ரிக்டில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போ சொல்லப்போனால் இந்த கிசா, புனாக் ஸ்கொயர் அண்டு ஹெராவி அப்படின்னு அந்த ஏரியாக்களில், அது போக கிராண்ட் பஜார்னு ஒரு பெரிய இடம். அதில் மாஸ் கேதரிங், அது கேயாஸ், இதெல்லாம் அதில் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை மக்கள் இறங்கி பயங்கரமாக ஒரு பக்கம் க்ரௌட் அப்படி நிற்குது. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தெஹரானில் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் கேஷுவாலிட்டி 217 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது நம்ம சொல்கிறதான். எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்காக கூடும்போது அங்கே துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை இதெல்லாம் நடந்து, அது போக இந்த மாதிரி போராட்டக்காரர்கள்ன்ற பெயரில் இங்கே யுஎஸ்ஓ அல்லது இஸ்ரேலோ இவங்களோ அனுப்பிச்சி விட்ட அந்த ஆட்கள் இருக்காங்க, புல்லுருவிகள். அவங்க சுட்டு வேறு நிறையா பேர் செத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 217 பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது போக இந்த போராட்டக்காரர்கள்ன்ற பேரில் உள்ள கலவரக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே கவர்மெண்ட் பில்டிங், அது போக நிறைய ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ரோடு, முக்கியமான பில்டிங் அப்படின்னு ஏகப்பட்டது டேமேஜ் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு, அங்கே பஸ்ஸு, பேங்க்கு அப்படின்னு ஏகப்பட்டதும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அங்கே அடித்து நொறுக்கிறவங்கள நிறையா பேரை இன்னும் கைது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள தூக்கில் போடுறாங்க. எல்லா வேலையும் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. அது போக இன்டர்நெட்டை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அது மிகப்பெரிய விஷயமா, ஏன்னா போராட்டம் பரவக்கூடாது, அது கர்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இமிடியேட்டாக நம்ம இவர் இருக்கார், எலான் மஸ்க், அவர் தன்னோட ஸ்டார்லிங்கை அங்கே ஓப்பன் பண்ணி விட்டார். மொசாட் ஆட்களுக்காக. ஏன்னா மொசாட் ஆட்கள் அவங்க இஸ்ரேல் யூதர்களாக இருக்குன்னு அவசியம் இல்லை. மொசாட் உளவாளிகள் எல்லா நாட்டிலையும், எல்லா மதத்தினரும், எல்லா மொழி பேசுகிறவங்களும் அவங்கள்ட்ட இருக்காங்க. இந்தியாவில் கூட நிறையா இருக்கிறதா கேள்வி, தமிழ்நாட்டிலையும் இருக்கிறதா கேள்வி. ஸோ மொசாட் ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்களோ. அப்போ அங்கே ஈரான் மண்ணின் மைந்தர்கள், மொசாடு உளவாளிகளாக நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி இருந்ததை எக்கச்சக்கமாக இருந்தது நிறையா பிடிச்சி டீடைன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கில் போட்டு அப்புறம் பப்ளிக்கில் எல்லாத்தையும் சுட்டு கொண்ட உடனே மக்களுக்கு அந்த மொசாடு உளவாளிகள் நிறைய பேர் கிளம்பி ஓடிட்டாங்க, பதுங்கிட்டாங்க. இப்போது திரும்ப அங்கே இன்னும் இந்த கூட்டத்தில் க்ரௌடை பயன்படுத்தி மொசாடு உளவாளிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டார்லிங்க் யார் கையிலெல்லாம் அங்கே போகுதோ அதை இவங்க இதை பிடிச்சி அந்த ஆட்களையும் இதை டீடைன் பண்ணுறதா கேள்வி. ஏன்னா நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்லிங்க் கொடுங்க, என்னத்தை கொடுத்தாலும் இந்த அரசு நினச்சா அதையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா எடுத்த உடனே திடீர்னு ஒரு பெரிய கலவரம் மூட்டி விட்டாங்கன்னா, முதல்ல என்ன மாதிரி ஆரம்பித்தது, நீங்கள் விலைவாசி உயர்ந்துச்சு, நாங்கள் எப்படி சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்றதா இல்லை சோறு இல்லாமல் சாவுறதா அப்படின்னு சொல்கிறத உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் சோறு, அங்கே ரொட்டி அதிகம். ஸோ நமக்கு சாப்பாடு இல்லாமல் சாகுறதா அப்படின்னு சொல்லி அவங்க கலவரத்தை ஆரம்பித்தது. கடைசியில் எங்களுக்கு இந்த ஆட்சியே வேண்டாம், எங்களுக்கு வேறு ஆட்சி, நல்ல ஆட்சி வேணும், சுதந்திரம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு கடைசியில் அங்கே ஈரானோட அதிபர் கமேனி கொல்லணும் அப்படின்னு சொல்லி கோஷம் வர்ற அளவுக்கு மாறிடுச்சுன்னா, இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்தினோட அடுத்தடுத்த வடிவம் தான், இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இன்றைக்கி அவரை கொல்லணும் அப்படின்னு. அவர் இன்றைக்கி பயங்கரமாக அவர் கமேனி பேசியிருக்காரு, பயங்கரமாக பேசியிருக்காரு. அது பயங்கர வைரலாக, உலக அளவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. அதை இப்போ ஃபுல்லாக போட முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் யூடியூப் அதை விரும்ப மாட்டாங்க. எப்போவுமே யூடியூப் அமெரிக்காவுக்கு சாதகமாக, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு சாதகமாக, இஸ்ரேலுக்கு சாதகமாக என்னத்தை போட்டாலும் அவங்க ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் அதை போட்டோமா வீடியோவா அல்லது ஈவன் சில நேரத்தில் டெக்ஸ்ட்டு என்னத்தை போட்டாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க தடை பண்ணுவாங்க. இது யூடியூப்போட தர்மம். அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாருக்கும் போய் சேரணும், யூடியூப்பில் சேரணும். சரி, ஓகே, அவங்களுடைய நாம்ஸ் என்னவோ அந்த நாம்ஸ் படி நம்மளும் போக வேண்டியிருக்கு.
சரி, இப்போ வந்து கமேனி வந்து அது பேசுகிறதுல ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, இதுக்கு பின்னாடி வந்து யுஎஸ் இருக்குது, நெதன்யாகு இஸ்ரேல் இருக்குது, அதனால் இது சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப முக்கியமாக வந்து நாங்கள் இஸ்ரேலையும் எங்களை வந்து லேசாக ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் இங்கே வரட்டும், ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இங்கே வந்து அடிக்கட்டும், அடித்தா இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து இஸ்ரேலையும் அங்கே அந்த ரீஜனில் இருக்கிற மொத்த யுஎஸ் மிலிட்ரி பேஸையும் அடித்து துவம்சம் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் தயாராகிட்டுன்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இப்போது ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தெஹ்ரான் நியூஸாக இருக்கட்டும், அப்புறம் அல் ஜசீரா சில நியூஸ்கள் இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே டீட்டெயில் பார்த்தோம்னா ஏற்கனவே நான் வந்து கடந்த 2 நாளாக சொல்லிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த வயலன்ஸோட வீரியம் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்படின்னா இப்போது பெருமளவு குறைஞ்சிருக்கதா அங்கேருந்து தகவல் வருது, பெருமளவு. ஏன்னா என்னத்தை வயலன்ஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு மேலே அவங்கள வந்து டயர்ட் ஆவாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் தூண்டி விட்டாலுமே எவ்வளோ தான் தூண்ட முடியும், ஓரளவுக்கு பண்ண முடியாது. அப்புறம் பயம் இருக்குது, அப்புறம் எதுக்காக போராடுறோன்ற ஒரு கேள்வி, இதெல்லாம் சேர்ந்து வயலன்ஸோட வீரியம் வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு சில நாட்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இவங்க சொல்கிறது வந்து அப்படியே மற்றவங்க வந்தெல்லாம் அப்படியே குறைஞ்சிருக்கான்னு அக்செப்ட் பண்ணலை. அந்த ஹியூமன் ரைட்ஸு யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இல்லை வயலன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, டெத் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க. அது வழக்கம் போல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அரப் கண்ட்ரிஸில் அவங்களுக்கு பிடிக்காத நாடுகளை பற்றி குறை சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு குறை சொல்கிறேன்னா தண்ணி கூட குடிக்காமல் வந்து அவங்க குறை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பல செய்திகளை வந்து எடுத்து பார்க்கும்போது அங்கே வயலன்ஸோட வீரியம் இன்டென்சிட்டி வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வருது. சரி, இது வந்து இன்றைக்கி ஈரானோட செய்தி. அநேகமாக நாளைக்கு மறுநாள் ஒரு புதன் வியாழன் வரும்போது அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு தகவல் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம எடுத்து பேசணும். இங்கே வந்து பிரிக்ஸோட 4 கண்ட்ரி, சைனா, ரஷ்யா, ஈரான், அப்புறம் வந்து ஈரான் வந்து பிரிக்ஸில் இப்போ சேதத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணது, கப்பற்படை வச்சு ட்ரில் பண்ணதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இது எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே அமெரிக்கா வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய சூழல் வரும். சரி, இப்போ அமெரிக்காவை பற்றி அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பர்கினோ ஃபாசோ, ஏற்கனவே பர்கினோ ஃபாசோ பற்றி நம்ம வந்து இங்கே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அது வந்து இப்போ ஆரம்பத்தில் போட்டதுனால வந்து நம்முடைய நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ரீச் இன்னும் ஆகலை. ஒருவேளை அதையும் தேடி போய் பார்த்திங்கன்னா அதில் வந்து பர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் ட்ராவோரே அவரை பற்றி பேசியிருக்கோம். என்னென்னா அப்படி ஒரு மனுஷன் வந்து கடந்த 2-3 வருஷத்தில் மொத்த பர்கினோ ஃபாசோ வந்து தலைகீழாக மாற்றிருக்கிறாரு. என்னென்னா அது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். அவர் ஃப்ரெஞ்சு படைகளை பூரா வந்து அடித்து விரட்டிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய கைகள் எங்கெல்லாம் இருக்கோ பூரா நீ வெளியே போயான்னு எல்லாத்தையும் வெளியே போய் வச்சுட்டு அந்த நாடு அந்த மக்களுக்கு, என் நாடு என் நாட்டு வளம் என் மக்களுக்கு அப்படின்னு அழகாக பண்ணி ரோடை சூப்பராக போட்டு, அதுவும் பழைய டயரெல்லாம் போட்டு, அதெல்லாம் வீடியோ பார்த்தோன்னா அப்படி இருக்குது. சில இதுவும் ஏஐயில் வந்திருக்கு. பட் வந்து நிறைய டீட்டெயில் பார்க்கும்போது பழைய டயரெல்லாம் கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து அஸ்ஃபால்ட்டு போட்டு ரோடெல்லாம் வந்து பயங்கர சூப்பராக ரோடு இருக்குது, நிறைய பில்டிங் இருக்குது. இப்போ புதுசாக வந்து பெரிய ஏர்போர்ட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா வகையிலையும் அவங்க வந்து எப்படின்னா பயங்கர டெவலப்மெண்ட்டு. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிற பக்கத்து நாடுகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்புறம் மிலிட்ரி இதெல்லாம் வந்து கோஆப்ரேஷனுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் தான் தலைவராக இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன செய்வாங்க, இந்த ஏஷியன் கண்ட்ரி அண்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அப்புறம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, லத்தீன் அமெரிக்கா, இவங்க எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்க அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்க அமெரிக்காவாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பயம் வருமா? ஒரு இப்ராஹிம் ட்ராவோரேன்னு ஒரு சாதாரண 37 வயசு ஒரு மிலிட்ரி மேன் இப்படிலாம் நம்மளை வந்து விரட்டி விட்டு அக்கம் பக்கத்து எல்லாத்தையும் வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டால் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அப்படின்னு அவர் வந்து போட்டு தள்ளுக்கு பிளாட் பண்ணி பெரிய அளவு அட்டம்ப்ட் நடந்தது. அதை வந்து முறியடிச்சிருக்கிறார். இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அவரை வந்து ஏற்கனவே சொல்கிறார், நான் எனி டைம் வந்து எப்போனாலும் நான் வந்து என்னை போட்டு தள்ளுவாங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு. அதாவது நமக்கு வந்து தாமஸ் சங்கரான்னு முன்னாடி இருந்தார், அவரை போட்டு தள்ளினாங்க, அவனை கூட இருந்த ஆளை வச்சு குழி பறிச்சாங்க. அப்போது இன்னொரு தாமஸ் சங்கரா, அப்புறம் இன்னொரு தாமஸ் சங்கரோட ஒருபடி மேலே அப்படின்னு இவர் வந்து மக்கள் அங்கே கொண்டாடுறாங்க. ஓகே, அந்த மக்கள் கொண்டாடினா அந்த தலைவன் வந்து யாருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பிடிக்காதா? என்னென்னவோ பண்ணி ரெடி பண்ணி பண்ணாங்க, அவரை போட்டுத்தலுக்கு ரெடி பண்ணாங்க. அதை வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கிறார். இது வந்து முக்கியமான செய்தி.
அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம அமெரிக்கா போவோம். அமெரிக்கா வந்து என்னென்னா அமெரிக்கா உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஈரானில் வந்து ரேலி நடக்குது, ப்ரொட்டஸ்ட் நடக்குது, கலவரம் இருக்குது, போராட்டம் நடக்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அமெரிக்காவில் அதை விட அதிகமாக இருக்குது. தெருவுக்கு பெருசாக இன்னும் வரலையே ஒழிய, அப்பப்போ வர்றாங்க, வரலையே ஒழிய அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கர மோசமாக இருக்குது. இங்கே திடீர்னு வந்து இங்கே வந்து விலைவாசி கூடி போச்சுன்னு தானே இவ்வளோ பிரச்சனை வந்து ஏற்றி தூண்டி விட்டாங்க. அமெரிக்காவில் ஈரானை விட அதிகமான பிரச்சனை அமெரிக்காவில் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா இருந்தால் அவ்வளோதான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது அமெரிக்கா. நான் வந்து கேள்விப்பட்டேன், அங்கே நண்பர்கள்கிட்ட பேசும்போது கேள்விப்பட்டேன். அங்கே வந்து எல்லாமே வந்து சொந்த காசெல்லாம் போட்டு அங்கே வந்து வைத்தியம் பண்ண முடியாது. நம்ம ஊர் மாதிரி வந்து 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர், 100 ரூபா டாக்டர் ஒரு சாதாரண கிளினிக்கோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரோ அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோ இல்லை பெரிய அளவுக்கு வேணும்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு 100 பெட்டோட 200 பெட்டோட அப்புறம் எல்லா விதமான வைத்திய முறைகளும் நமக்கு வந்து மெடிசனில் வந்து இந்தியாவில் நம்பர் 1 வந்து இப்போ சென்னை. அந்த மாதிரி அந்த ஊரில் நம்ம கையில் வந்து வெறும் 200 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அங்கே போனால் 100 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணுற டாக்டர்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் பண்ண முடியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஏன்னா நான் டீட்டெயில் எடுத்தேன், கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் கரெக்டாக பணத்தெல்லாம் வாங்கிட்டு நிறைய ஏமாத்துறதா அந்த இன்சூரன்ஸோட அந்த ஓனரை வந்து போட்டுத்தள்ளதெல்லாம் முன்னாடி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹெல்த் கேர் வந்து பயங்கர இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. அது போக வந்து கன் வைலன்ஸ் அமெரிக்காவில் பயங்கர மோசமாக இருக்குது. போனால் காரை நிறுத்தினா நடந்து போனால் இல்லை பெரிய ஆளும் தெரிஞ்சால் டக்குன்னு போனால் கன்னை காமிச்சு உடனே வந்து லூட் பண்ணுறது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக பண்ணால் கூட அந்த லூட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. கன் வைலன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா சொந்த நாட்டில் வந்து பிரச்சனை வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. அது போக வந்து இந்த ப்ரையாரிட்டியை வந்து அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய அரசுக்கு வந்து மாறிடுச்சு. இதுக்கு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறதா அல்லது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கம்பெனிகள் இருக்காங்களே அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறதா? ஏன்னா ஜாம்பவான்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா அவங்க வந்து பெரும்பாலும் யூதர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப்பை வந்து போட்டு தட்டுறதுக்கு சோழி முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ என்னத்தை பண்ணுறது? அவங்களுக்கு பெரும் முதலாளிகளுக்கு வந்து ஆதரவாக இருந்தால் மக்களோட வாழ்க்கை போயிடுது. மக்களோட வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி இறங்குனா பெரும் முதலாளியோட கோபத்துக்கு ஆளாகிறோம். என்ன தெரியாது, ப்ரையாரிட்டி பூரா மாறி இப்போ வந்து என்ன பண்ணோம், எல்லாருக்கும் வந்து நல்ல தரமான இதெல்லாம் கொடுப்போம். வெளிநாட்டுக்காரங்களை பூரா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அவங்கள பூரா வந்து வெளியேற்றிட்டு இங்கே உள்நாட்டுக்கு தான் வந்து மேக் அமெரிக்கன் கிரேட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிரேட்னு சொல்லி எல்லாம் பண்ணாரா. இதெல்லாம் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணியிருக்க? முன்னை விட இப்போ வந்து எங்களோட வாழ்க்கை தரம் என்ன உயர்ந்திருக்கு. நீங்கள் வந்து டேரிஃப் போட்ட இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, யூகேக்கு என்னவோ நீ டேரிஃப் போட்டு எங்கள் வாழ்க்கை என்ன வந்திருக்கு? நேற்று வந்து $1 இல்லை $10 கொடுத்து வாங்கின விஷயம் வந்து இன்றைக்கி $12 இருக்குது. எனக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ பதில் சொல்ல முடியாதனால அவர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, மக்களோட அந்த பார்வையை பூரா மாற்றுறாரு. அப்படியே என்னென்னா எப்போ பார்த்தாலும் இதில் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இல்லையா. இவர் வந்து கிரீன்லாண்டை வந்து கேட்குறாரு, இவர் வந்து ரஷ்யா வந்து எதிர்த்து நிற்கிறாரு, சைனாவுக்கு வந்து 500% டாரிஃப் போட்டு நமக்கு வந்து வருமானத்தை கொண்டு வர போகிறாரு, இந்தியாவுக்கு வந்து 500% டாரிஃப் பேசுகிறாரு, அப்புறம் வந்து தைவானில் வந்து அங்கே கொடுத்து சைனா வந்து அடக்க போகிறாரு, இந்த பக்கம் ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்ணி அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு அப்படின்னு எல்லா விதத்துலையும் இவரை பற்றின செய்திகள் வந்து புதுசாக வந்து நிறைய டுபாக்கூரா வருதே ஒழிய அந்த மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பிரயோஜனம் இல்லை. அதை வந்து மடைமாற்றுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஊரில் இதை வந்து ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். நம்ம ஊரில் வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம், 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுவோம், அப்புறம் வந்து என்னவோ இதைச்சுமோ டாலர் வேல்யூ வரையும் பெட்ரோல் விலை வந்து 60 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்கும் 35 ரூபாக்கும் என்னென்னவோ பேசுனாங்க இல்லையா. ஒன்றுமே நடக்கலை. அப்படின்னா அயோத்தி ராமர் கோயில், இங்கே இதில் வந்து ஒரிசாவில் இருக்கிற கோவில், அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்றம் கோவில், இப்படின்னு எங்கே பார்த்தாலும் மத உணர்வை தூண்டி விட்டு அப்புறம் வந்து பார்த்தா பாகிஸ்தான் உள்ளே வர்றாங்க, நாங்கள் அடிக்கிறோம், காஷ்மீர் வந்து இது பண்ணுறோம், 370 காலி பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ண ரைட்டு ஓகே. எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை.
அப்புறம் அடுத்து வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்தால் நாங்கள் வந்து இவிஎம்மில் கை வைப்போம், இல்லை எலெக்ஷன் கமிஷனை வந்து நான் எங்களுடைய எடுபடியாக மாற்றி எல்லா வேலையும் பார்ப்போம். இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அங்கேயும் வந்து நமக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு வந்து இந்தியாவில் போய்கிட்டு இருக்கா. இது வந்து அப்படியே டிட்டோ அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப்பு அவரோட நிலைமை வந்து பயங்கர மோசமாக இருக்குது. அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அப்போது அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா மொத்த உலகத்தோட மொத்த பார்வையும் அல்லது இந்த யூனிபோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெரிய அண்ணன் அப்படின்ற இடத்துல மாறி அங்கங்கே வந்து அப்படி டிவிஷன் ஆகி அவங்க வாழ்க்கை அவங்க கையில் அப்படின்னு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மொத்த செய்தி உலக செய்தி எடுத்தாச்சுன்னா இதுதான். இன்றைக்கி வந்து ஈரானில் கலவரம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கமேனி வந்து பெருசாக ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு, வார்னிங் கொடுத்துக்கிறாரு. எனி டைம் இங்கே இருக்கிற அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸெல்லாம் அடிப்பேன், இஸ்ரேல் வந்து காலி பண்ணிடுவேன் அவர் சொன்னது அது ஒன்று. பர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் தரோரே அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தியிருக்கிறார், அல்லது வந்து அவங்க வந்து அந்த அவருடைய மர்டர் அட்டம்ப்டை வந்து முறியடிச்சிருக்கிறார். அப்புறம் இங்கே வந்து அமெரிக்காவில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம். அதனால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக எப்படி பார்த்தாலும் இங்கே கிரீன்லேண்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஏன் பணம் கொடுப்பாங்க? அமெரிக்கா வந்து அவ்வளோ நல்லவங்களா? கிரீன்லேண்டு உள்ள மக்களுக்கு 40,000 பேர் மொத்தம் மக்கள் தொகை நினைக்கிறேன். 40,000 பேருக்கு ஆளுக்கு வந்து ஒரு $50,000 தர்றேன், நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்துருங்க அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அமெரிக்கா தான் சூப்பர் அப்படின்னு சொல்ல வச்சு எங்கே பார்த்தாலும் இப்படி காசை கொடுத்து பேரம் பேசி இப்படியே பண்ணிட்டு இருந்தால் சொந்த நாட்டு மக்கள் வந்து இப்போ வறுமையில் இருக்கானே, அவன் வந்து துப்பாக்கியை வச்சு இதை வச்சு பிரச்சனை கலவரம் பண்ணானே, நாளைக்கு அங்கே ரொம்ப பெருசாக வந்துடாதா? அதெல்லாம் பார்க்காம சொந்த வீட்டை பார்க்காம சுற்றிய ஊரை பூரா பார்த்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு சொந்த வீடு வந்து இல்லாமல் போயிருமே. அந்த நிலைமை தான் அமெரிக்கா வந்துட்டுருக்கு. அமெரிக்காவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம மோசம் ஆக வந்து வெறி பிடிக்கும். அந்த வெறி பிடிக்கிறதோட ஆரம்பம் அடுத்த கட்டம் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான செய்தி. அடுத்த ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி.